வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா 12th மேத்தமேட்டிக்ஸ் 6th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா டாபிக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் 6.23 இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. if a vector equal to i cap minus j cap, b vector equal to i vector minus j cap minus 4 cap, c vector equal to 3j cap minus k cap, d vector equal to 2i cap plus 5j cap plus k cap. 4 vectors கொடுத்திருக்காங்க. a vector, b vector, c vector, d vector. Verify that first condition a vector cross b vector cross c vector cross d vector equivalent to box product of a vector, b vector, d vector of c vector minus a vector, b vector, c vector of d vector. இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாருங்க. a vector cross b vector cross c vector cross d vector equivalent to box product of a vector, c vector, d vector of b vector minus b vector, c vector, d vector of a vector. ரெண்டு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இட் இஸ் சிம்பிளஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப 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 சிம்பிளான ப்ராப்ளம். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு பார்ட் கன்வெர்ட் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு சொல்யூஷன் கன்வெர்ட் பண்ணுவோம். ரெண்டுமே ஈக்குவலாக வந்தால் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எக்ஸாம் ஹாலி இந்த ப்ராப்ளம் நமக்கு கரெக்டு தான், இதில் நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட நம்மளால் வெளியேற முடியும். ஸோ ப்ரூவ் தட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணுங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் எக்ஸசைஸில் 2 ப்ராப்ளம் இருக்குது. மொத்தம் 3 ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம் நல்லா பார்த்தீங்கனாலே மீத 2 ப்ராப்ளம் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் நம்ம எப்பயுமே சொல்யூஷன் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கிவன் டேட்டா தான் எடுத்து எழுதுவோம். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் வைஸ் எழுதுங்க. நமக்கு ஈஸியாக புரியும். திருத்துறவங்களுக்கும் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. Step 1 given data a vector equal to i cap minus j cap, b vector equal to i cap minus j cap minus 4k cap, c vector equal to 3j cap minus k cap, d vector equal to 2i cap plus 5j cap plus k cap. முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை நம்ம என்ன செக் பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எழுதணுமா? ஸோ அதை நம்மளுடைய கிளைமாக நோட் பண்ணிக்கலாம். கிளைம் 1 ஏன்னா 2 ரிசல்ட் நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ கிளைம் 1னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம். a vector cross b vector cross c vector cross d vector equivalent to that's value box of a vector, b vector, d vector of c minus a vector, b vector, c vector of d vector. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இந்த பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பாருங்கள், சிக்கும் டிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் தனித்தனியாக பாருங்கள். வர்ற ஆன்சருக்கு திருப்பியும் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டாக ஏ கிராஸ் பி பார்க்கலாம். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறப்ப ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஏ வெக்டாரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 - 1 0 நோட் பண்ணிக்கோங்க. பி வெக்டாரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 - 1 -4 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ஐ கேப்போட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4 - 0. அடுத்து மைனஸ் ஜே கேப். ஜே கேப்னா இதோட வேல்யூவை விட்டுருவீங்களா? ரோ அண்ட் காலத்தை விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் வேல்யூ -4 மைனஸ் ஆஃப் 0. 1 × 0ங்கிறப்ப 0 தான். அது -r +4 கோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கே கேப் ஈக்குவலன் டு -1. இந்த இடத்துல -1ங்கிறப்போ -+1 ஆகும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது 4 - 0 4 ஐ கேப். இங்கே -4 + 0ங்கிறப்போ -4 +4 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இந்த வேல்யூ 0. அப்போ 0ன்னு மாறிடும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ 4 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப். இது ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தாச்சு. செகண்ட் பார்ட் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இப்போ பார்க்கலாம். சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் அதே ப்ரொசீஜர் தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ கேப், ஜே கேப், கே கேப் எழுதிக்கோங்க. சியோட கோஎஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ரிசல்ட்டு ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 3, கேவோட வேல்யூ -1 அண்ட் டிக்கு பார்த்தீங்கன்னா 2 5 1 இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ 0 3 -1 2 5 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஐ வெக்டார் எடுத்திங்கன்னா 3 -+5 ஆகும். அடுத்து ஜே கேப் எடுத்திங்கன்னா இது 0, இது மைனஸ்ங்கிறப்ப +2 ஆகும். கே கேப்னு எடுத்திங்கன்னா 0 -6. ஸோ 3 + 5ங்கிறப்ப 8 ஐ கேப். இது -2 ஜே கேப். இது -6 கே கேப். முடிஞ்சது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்க வேண்டிய ரிசல்ட்டில் தனித்தனியாக ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பார்த்தாச்சு, சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் பார்த்தாச்சு. இப்போ 2 ஆன்சருக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 4 4 0. இப்போ பார்த்தது சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். அதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 -2 -6 கோட் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேப் எடுத்துட்டிங்கன்னா -24 -0 மைனஸ் ஜே கேப் இது எடுத்திங்கன்னா -24 -0. அடுத்து ப்ளஸ் கே கேப்னு எடுத்திங்கன்னா -8 -32. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ -24 ஐ கேப் மைனஸ் ஆகும். ஸோ +24 ஜே கேப். இங்கே பார்த்தீங்கன்னா -40. ஸோ -40 கே கேப்.
Therefore, A vector cross B vector cross C vector cross D vector equivalent to minus 24 I cap plus 24 J cap minus 40 K cap. This is our statement 1. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டாக நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணுது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டாக நம்மளுடைய கிளைம் 1ல் என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A vector B vector C D vector of C vector minus A vector B vector C vector of D vector. இப்போ இந்த பாட்டு தனித்தனியாக பார்த்து இதை கம்பைன் பண்ணலாம். Right answer result. Box product of A vector, B vector, D vector of C vector minus A vector, B vector, C vector of D vector. So first box product இருக்கிற value பாருங்க A vector, B vector, D vector. That is determinant of A, B, D. இதோட coefficientsலாம் எடுத்து எழுதிக்கலாம். So 1 minus 1 0, 1 minus 1 minus 4, 2 5 1. இதை expand பண்ணிக்கலாம். So expand பண்ணால் 1 எடுத்தீங்கன்னா minus 1 minus of minus plus 20. அடுத்த ஆர்டர் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே எழுதும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 எழுதணும். இந்த ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1 + 8 அடுத்து 0 × 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ 19 இங்கே பார்த்தீங்கன்னா 9 இது 0 × 7ங்கிறப்ப 0. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் 28. இது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் D வெக்டாரோட வேல்யூ 28 இன்ட்டு C கொடுத்துருக்காங்களா. அப்போ C வெக்டாரோட இந்த 28 இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் ஆஃப் C வெக்டார்ங்கிறப்ப 28 இன்ட்டு C வெக்டாரோட வேல்யூ 3J கேப் மைனஸ் K கேப் எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 28 × 3ங்கிறப்ப 84J கேப் மைனஸ் 28 K கேப் எழுதியாச்சு. இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ஆஃப் D வெக்டார் கொடுத்துருந்தாங்க. ஸோ முதல்ல A வெக்டார் B வெக்டார் C வெக்டாரோட வேல்யூ பார்த்துக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 - 1 0, 1 - 1 - 4 0 3 - 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ 1 + 12 அடுத்து -1. அப்போ இங்கே எழுதும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 + 0ங்கிறப்ப -1 + 0 அடுத்து 0 × சம்திங்னால 0 தான் வரப்போகுது எழுதிக்கலாம். இப்போ 1 × 13 இது 1 × -1. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் 13 - 1 = 12 முடிஞ்சது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ஆஃப் D வெக்டார்ங்கிறப்ப 12 × தட்ஸ் வேல்யூ. அப்போ 24 I கேப் ப்ளஸ் 12 60 60 J கேப் இது 12 K கேப் முடிஞ்சது. இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு வழியாக பார்த்தாச்சு. நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்தது 84 J கேப் மைனஸ் 28 K கேப். இப்போ வந்திருக்க ரிசல்ட்டு -24 I கேப் ப்ளஸ் 60 J கேப் ப்ளஸ் 12 K கேப் எழுதியாச்சு. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போங்க. ஒவ்வொரு ஆர்டருக்காக தனித்தனியாக நிதானமாக எழுதுங்க. ஒருவேளை உள்ளே மைனஸ் இருந்தால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு கரெக்டாக எழுதிட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இங்கே ஐ கேப் இருக்குது, இங்கே ஐ கேப்பே இல்லை. அப்போ -24 I கேப். J கேப்போட வேல்யூ 84 - 60ங்கிறப்ப 24. இது 28 - 12ங்கிறப்ப -40. இந்த ரிசல்ட் தான் நமக்கு ஆப்வியஸ்லி அந்த ரிசல்ட்டாகவும் வந்திருந்தது. That is box product of A vector B vector D vector of C vector minus A vector B vector C vector of D vector equivalent to -24 I cap plus 24 J cap minus 40 K cap. இது equation 2. equation 1 பார்த்தோம்னா A vector cross B vector cross C vector cross D vectorோட வேல்யூ நமக்கு இந்த ரிசல்ட் தான் வந்தது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு -24 I cap plus 24 J cap minus 40 K cap தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு ரிசல்ட்டு சேமாக இருக்கிறதுனால ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம ரெண்டு ரிசல்ட்டு ஈக்குவல்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுடைய கிளைம் 1. ஸோ ஹென்ஸ் த கிளைம் 1. இந்த கன்க்ளூஷனோடு முடிச்சுக்கலாம். அடுத்து கிளைம் 2. ஸோ கிளைம் 2ல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார். இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம்ல அந்த பார்ட்டோட அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க ஈக்குவல் டு A வெக்டார் C வெக்டார் D வெக்டார் ஆஃப் B வெக்டார் மைனஸ் B வெக்டார் C வெக்டார் D வெக்டார் ஆஃப் A வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு டிஃபர் ஆகுது. ஸோ இது தனியாக தான் நம்ம பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராப்ளத்திலே ஒர்க் அவுட் பண்ணதுனால நம்ம அதை ஜஸ்ட் கோட் பண்ணால் போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண ரிசல்ட் பார்த்தீங்கன்னா -24 I கேப் ப்ளஸ் 24 J கேப் மைனஸ் 40 K கேப் இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட் தனித்தனியாக பார்த்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகுதான் இப்போ செக் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் C வெக்டார் D வெக்டார் ஆஃப் B வெக்டார் மைனஸ் B வெக்டார் C வெக்டார் D வெக்டார் ஆஃப் A வெக்டார். முதல்ல பாக்ஸ்குள்ளே இருக்கிறது பார்க்கலாம். A வெக்டார் C வெக்டார் D வெக்டார். ஏவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் இருக்கிறது 1 - 1 0 அண்ட் சியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0 3 - 1 டியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 5 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ 3 + 5 அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் +1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 அடுத்து 0 × சம்திங்னாலே 0 தான் வரப்போது விட்டுறலாம். அப்போ 1 × 8 + 1 × 2 அப்போ 8 + 2ங்கிறப்ப 10.
இது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் C வெக்டார் D வெக்டாரோட வேல்யூ 10. A வெக்டார் C வெக்டார் D வெக்டார் ஆஃப் B வெக்டார். இப்போ நம்ம கால்குலேஷனில் பார்த்தது A வெக்டார் C வெக்டார் D வெக்டார் வேல்யூ தான் 10ன்னு பார்த்தோம். இன்ட்டு B வெக்டாருங்கிறப்ப 10 இன்ட்டு I கேப் மைனஸ் J கேப் மைனஸ் 4K கேப். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 10 I கேப் மைனஸ் 10 J கேப் மைனஸ் 40 K கேப் முடிஞ்சது. இது ஒரு பார்ட்டு. இப்போ அடுத்த பார்ட்டை நமக்கு கேட்டிருக்குது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் B வெக்டார் C வெக்டார் D வெக்டார். அப்போ பியோட வேல்யூ 1 மைனஸ் 1 மைனஸ் 4, சியோட வேல்யூ 0 3 மைனஸ் 1, டியோட வேல்யூ 2 5 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ 1 இன்ட்டு 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5. அடுத்து இந்த எழுதும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 0 ப்ளஸ் 2. அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு 0 மைனஸ் 6 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ 3 ப்ளஸ் 5ங்கிறப்ப 8, இது 2, 1 இன்ட்டு 2, இது மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 6. அப்போ 8 ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 24. ஒர்க் அவுட் பண்ணால் 34 வந்திருக்கு. இது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் B வெக்டார் C வெக்டார் D வெக்டாரோட வேல்யூ. இன்ட்டு A வெக்டாருங்கிறப்ப that is value into A வெக்டாரோட வேல்யூ என்னது I cap minus J cap. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 34 I cap minus 34 J cap. Therefore box product of A vector C vector D vector of B vector minus B vector C vector D vector of A vector னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்ததுக்கு நமக்கு ஒர்க் அவுட் பண்ண ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10 I cap minus 10 J cap minus 40 K cap எழுதிக்கோங்க. செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 34 I cap minus 34 J cap. இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் 34 I cap மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 34 J cap. சப்ராக்ட் பண்ணுங்கள். 10 மைனஸ் 34னா மைனஸ் 24, இது மைனஸ் 10 இங்கே ப்ளஸ் 34. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 24, இது மைனஸ் 40 மட்டும்தான் இருக்குது. எடுத்து எழுதிக்கோங்க. Therefore that is A cap A vector C vector D vector of B vector minus B vector C vector D vector of A vector ஓட வேல்யூ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டாக வந்திருக்கிற ஆன்சர் மைனஸ் 24 I cap ப்ளஸ் 24 J cap மைனஸ் 40 K cap. This is our equation 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டில் 1 and 2 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை இது செட் பண்ணிக்கலாம். 1 and 3 போத் ஆர் ஆல் சேமாக தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. Therefore from equation 1 and 2 A vector cross B vector cross C vector cross D vector equal to box product of A vector C vector D vector of B vector minus B vector C vector D vector of A vector. நமக்கு தேவையான ரிசல்ட் இந்த ரிசல்ட் தான். நம்ம ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம இந்த ரிசல்ட் கொண்டு வந்ததுனால ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி சேம் ரிசல்ட்டாக வந்ததுனால ஹென்ஸ் த கிளைம் டு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வெக்டார் கொடுத்து 2 கண்டிஷன் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரிப்பீட்டட் கொஷின் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இதில் எந்த ஃபார்முலா எந்த டெரிவேட்டிவ் எந்த தியரம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்க தெரிஞ்சால் போதும். மல்டிப்ளிகேஷன் தான், சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலை. அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் வந்தால் அழகாக அட்டன் பண்ணுங்கள். மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. அது ரொம்ப முக்கியம். நமக்கு கால்குலேஷன் தெரியுங்கிறதுக்காக டைரெக்டாக நீங்கள் எழுதாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுனீங்கன்னா தான் எந்தெந்த ஸ்டெப்பில் என்னென்ன கால்குலேஷன் பார்த்துருக்கீங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற பேப்பர்லேயும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.